பொள்ளாச்சியை அடுத்துள்ள குப்புச்சிபுதூர் பாறைப்பதி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருவது அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அப்பகுதியில் பல நாய்களையும் ஆடுகளையும் சிறுத்தை தாக்கிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விவசாயிகள் வனத்துறையிடம் சிறுத்தையை விரைந்து பிடிக்க கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை தொடர்ந்து நேற்று அக்டோபர் 28 சிறுத்தையின் கால் தடங்கள் தென்பட்ட பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் விவசாயி சத்தியமூர்த்தி தனது நேர்த்திக்கடன் செலுத்த வளர்த்து வந்த ஆட்டுக்கிடாவை சிறுத்தை தாக்கி கொன்றது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிறுத்தை கொன்ற ஆட்டுக்கிடா கிடைத்த இடத்திலேயே மேலும் ஒரு கூண்டு வனத்துறையினரால் வைக்கப்பட்டது. அப்பகுதி விவசாயிகள் சிறுத்தை தினமும் இரவு வேளைகளில் நடமாடி வருகிறது. அதிகாலையில் பால் கறக்க தோட்டத்திற்கு செல்வதற்கும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் அச்சம் நிலவுகிறது. மனித உயிர் பலியாகும் முன் சிறுத்தையை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என வலியுறுத்தினர். வணக்கம்ங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து தோட்டத்தில் ஒரு கன்றுக்குட்டி வந்து சிறுத்தை அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் அங்கே நாங்கள் வனத்துறைக்கிட்ட தகவல் கொடுத்தோம். அவங்களும் வந்து கூண்டு வச்சு அதுக்குண்டான முயற்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. கேமராவும் அங்கங்கே கண்காணிக்கிற மாதிரி நாங்களும் வச்சுருந்தோம். அதில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு 6 மாத காலமாகவே சிறுத்தை நடமாட்டம் அதிகம். இப்போ என்னங்கன்னா அது வந்து அடிக்கடி வந்து எங்கள் மாடு, ஆடு இதுல எல்லாம் வந்து அடிச்சிருது. எங்களுக்கு ரொம்ப பயம். எல்லாம் தோட்டத்தில் குடியிருக்கிறோம். நாங்கள் பால் கறவைக்காக வந்து காலையில் 4 மணிக்கே வர்றோம். சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது இந்த சிறுத்தை. இதை வந்து நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வனத்துறை முயற்சி எடுத்து அதை எங்கே ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் அதை விடுற மாதிரி நாங்கள் கேட்குறோம். இப்போ கூண்டு வச்சுருக்காங்க, 2 கூண்டு வச்சுருக்குறாங்க. சீக்கிரம் அதை முயற்சி எடுத்து அதை கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் விடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.